தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்னப்பா நீ வரேன்னு சொன்ன, கார் அனுப்புறேன்னா வேண்டான்னு கேட்காம இப்படி டாக்ஸியை புக் பண்ணி வந்து இறங்கிருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உடம்பு சரியில்லாத நேரத்துல எதுக்கு இப்படி எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு? கொஞ்சம் உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல. அட என்ன கோபாலு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னால மறுபடி வந்து பிள்ளைங்கள மறு வீட்டுக்கும் கூப்பிட முடியல. போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டேன். ஆனா அதுக்காக சாங்கிய சம்பிரதாயம் இதெல்லாம் பண்ணாம இருக்க முடியுமா சொல்லு? முதல்ல ஆடிப்பா, எப்படி என் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சீர் செய்யணும்ல. அப்பதானே எங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும். என்னண்ணா நீங்க, இதெல்லாம் அவசியமா என்ன? நம்மளுக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிலாம்? இப்படி எல்லாம் பார்க்கணும்னு எதுவுமே இல்லைண்ணா. என்ன நீங்க வேண்டான்னு சொல்றது உங்க பெரிய மனசு. ஆனா கல்யாணத்துக்கே எங்களால எங்க பிள்ளைக்கும் சரி மாப்பிள்ளைக்கும் சரி எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. அதே நீங்க பெரிய மனசு பண்ணி இதுவரையும் ஒரு நாள் கூட கேட்காம இருக்கீங்க. ஆடி மாசத்துக்கு ஏதோ எங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு போகணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனாலதான், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களால பெருசா செய்ய முடியாது. இருந்தாலும் ஏதோ எங்களால முடிஞ்சதை எங்க மகளுக்கும் மருமகனுக்கும் செய்யறோம். அட என்னம்மா நீங்க, சரி சரி, உங்க மகளுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, அத வேண்டான்னு சொல்றதுக்கு நாங்க யாரு? உங்களுக்கு இருக்க உரிமையை நீங்க செஞ்சுதானே ஆகணும். செய்யுங்க செய்யுங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணாலும் அது சரிப்பா. அதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு அதையும் இதையும் செய்யணும்னு இல்ல. உங்களால முடிஞ்சதை செஞ்சா போதும். ஆமாய்யா சண்முகா, சரிங்கப்பா. மீரா குட்டி வாடா. தம்பி நீங்களும் வாங்க. நாங்க செய்யறத மனசாரதான் செய்யறோம், அதை ஏத்துக்கோங்க. உங்க ரேஞ்சுக்கு இல்லைனாலும் ஏதோ எங்களால முடிஞ்சது. என்ன மாமா நீங்க செஞ்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்தலையே. இது வேண்டான்னு தான் சொல்றோம். இருந்தாலும் உங்க மனசு திருப்திக்காக எங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. இதுல குறை சொல்றதுக்கு என்ன மாமா இருக்கு? நீங்க எது செஞ்சாலும் எங்க மனசார ஏத்துப்போம், சரிங்களா? சந்தோஷம்ப்பா, இது போதும். லட்சுமி வா. வரேங்க. மாமா என்ன மாமா இதெல்லாம்? நீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாவே எங்களுக்கு போதும். ஆனா ஏதோ தங்கம் காசெல்லாம் வச்சிருக்கீங்க, எதுக்காக? என்னப்பா நீங்க முதல்ல வர தலை ஆடிப்பா. மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம் கூட போட முடியலன்னா எப்படிப்பா? அதெல்லாம் இல்ல, எங்களால முடிஞ்சது ஏதோ ஒரு பவுன்ல ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான்ப்பா இப்ப இருக்க சக்திக்கு முடியுது. கண்டிப்பா பின்னாடி போக போக எங்க பிள்ளைக்கு உங்களுக்கும் ஏதோ ஒண்ணு செய்வோம். இப்போ இதை ஏத்துக்கங்கப்பா. மாப்பிள்ள, உங்களுக்கு வேட்டி சட்டை கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு கரெக்டா இருக்குமான்னு தெரியலப்பா. இருந்தாலும் கடையில உங்களுக்கு மாதிரியே ஒரு பையனை காமிச்சுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். சரியா இருக்கும்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க. அப்புறம் என் பிள்ளைக்கு ஒரு புடவை, அவளுக்கு ஒரு பவுனுக்கு காயினும் உங்களுக்கு ஒரு பவுனுக்கு மோதிரமும் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஒரு 5000 ரூபாய் வச்சிருக்கேன்ப்பா. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. எங்களால இவ்வளவுதான்ப்பா இப்போதைக்கு முடிஞ்சிச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அத்த என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுவுமே வேண்டான்னு சொல்றேன், சும்மா வாங்கிக்கோங்கன்னு சொல்றீங்க. ஆனா அத்த இருந்தாலும் எதுவும் சொல்லாதீங்கப்பா. நாங்க ஆசைப்பட்டு கொடுக்கறோம். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. சரிங்க அத்த, உங்க ஆசைய நான் கெடுக்க விரும்பல. உங்களுக்கு என்ன விருப்பமோ செய்றீங்க, நான் மனசார ஏத்துக்கிறேன் அத்த. அம்மா, அவருக்கு மோதிரம் சரி. எனக்கு எதுக்குமா காயின்லாம்? அதெல்லாம் வேண்டாம், நீங்களே எடுத்துட்டு போங்க. மீரா குட்டி அமைதியா இரு. அப்பா அம்மா கொடுக்கறத வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கோ. இல்லப்பா. அப்பா சொன்னா கேப்பல்ல? ஆமாப்பா, ஆனா அவ்வளவுதான், வேற எதுவும் பேசக்கூடாது, வாங்கிக்கோங்கடா. சரிங்கப்பா. சரிப்பா கோபாலு, டைம் ஆச்சு, நாங்களும் அப்படியே கிளம்புறோம். ஏய் அடி வாங்குவேன். வீட்டுக்கு முதல் முறை வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போகணும்னா அதெல்லாம் எப்படி நாங்க அனுப்பிடுவோம்? காலையிலே உங்களுக்காக எல்லா சாப்பாடும் ரெடியா தான் இருக்கு. சாப்பிட்டுட்டு ஒரு நாள் தங்கிட்டு அப்புறமா போலாம். வந்த உடனே கிளம்புவானால. ஏய் என்னடா பேசுற? தங்குறதெல்லாம் சரியா வராது. இதுவும் உன் புள்ள வீடு தானே, அப்புறம் என்ன? புள்ள வீட்டுக்கு அப்பப்ப வந்து போறதுதான்டா மரியாதை. ஏய் என்னடா இங்க பாரு, நீ சாப்பிட்டுட்டு போக சொல்றியா? இருந்து சாப்பிட்டுட்டு சாயந்தரம் கூட கிளம்புறோம். ஆனா தங்குற வேலைலாம் வேண்டாம்.
நீ எங்க சொன்னா கேட்க போற? சரி சரி சாப்பிடலாம். லலிதா சாப்பாடு எடுத்து வைமா, எல்லாரும் சாப்பிடட்டும். சாப்பாடுலாம் ரெடியா இருக்குங்க, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அத நானும் வரேன். மீரா, ஒன்னும் இல்ல, நீ அப்பா கூடயும் அம்மா கூடயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இரு. அவங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடு, சரியா? அத்தை எல்லாம் பாத்துக்கிறேன். அம்மா இருக்காங்கல்ல, நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். வாங்க வாங்க. என்ன அபி, உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? தூங்குடா, டைம் ஆச்சு பாத்தியா? டாடா, எனக்கு தூக்கமே வரல. நிஷா கூட தான் எப்பவும் தூங்குனா. இன்னைக்கு அம்மோ, இவ்வளவு நாள் நீ நிஷா கூட தானே தூங்குன. இனிமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க படிக்கிறாங்கல்ல. அடுத்த இன்னும் கொஞ்ச நாள்ல நிஷா இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ எப்பவும் என் பட்டுக்குட்டி அப்பா கூட தானே இருக்கணும். இனிமே அப்பா கூட தூங்குங்க. நிஷா எங்க போவா? அது ம், இப்போ உனக்கு சொன்னாலும் புரியாது. ஒண்ணும் இல்ல, நிஷா படிக்கிறாங்கல்ல, அதான் சொன்ன அப்பா. ஓ, அப்போ நிஷா கூட தூங்க கூடாதா டாடா? அப்படி இல்லடா. அப்பா என்னைக்காச்சும் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்தேன்னா நிஷா கூட தூங்கு. அப்பா சீக்கிரம் வந்துட்டேன்னா பாப்பா அப்பா கூட தூங்கு. சரி டாடா. இப்ப பாப்பா தூங்குறியா? கதை சொல்லுங்க டாடா. நிஷா எனக்கு எப்பவும் கதை சொல்லிதான் தூங்க வைப்பா. நீங்களும் கதை சொல்றீங்களா? சரி, என் அபிக்குட்டிக்கு என்ன கதை வேணும்? சிங்கம் கதை. சரி, அப்பா சொல்றேன், கேட்டுக்கிட்டே பாப்பா தூங்கிடுவாளாம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சாம். முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா, என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. என்னடா போலீஸ், இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு இவ்ளோ லேட்டா? வீட்ல பொண்டாட்டி இருக்காளேன்னு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா உங்களுக்கு? என் பேச்சு கேட்டு அடங்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்கறேன், அப்ப தெரியும். அவ சொன்னா கேட்டுதானே ஆகணும். அஞ்சு, ஏன் அஞ்சு இப்படி பண்ண? என்னை விட்டுட்டு நீ போயிருக்க கூடாது. நீ சொன்ன மாதிரி நமக்குன்னு ஒரு குழந்தைய பெத்துட்ட. ஆனா இப்போ எங்க 2 பேரையுமே இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டல்ல. இவகிட்ட நான் அம்மா பத்தி கேட்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால வாயை திறந்து ஒரு நாள் கூட அம்மா வேணும்னு கேட்க மாட்டேன்றான். ஆனா பெரிய பிள்ளை ஆக ஆக அம்மாவை தேடுவாளே. நான் என்ன பண்ணுவேன் அஞ்சு? இப்படி எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டியே. நம்ம குழந்தை அஞ்சு, பாத்தியா இவ்வளவு சமத்தா உன்ன மாதிரியே இருக்கான்னு தெரியுதா? எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? என்ன போலீஸ் மாமா நீங்க? உங்க அஞ்சு எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன், அது உங்களுக்கு தெரியாதா என்ன? டேய். அஞ்சு, ஏய் அஞ்சு. எதுக்கு இப்ப இவ்ளோ ஷாக்கு? நான் உங்க அஞ்சு தான். அஞ்சலி, அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு தானே போனேன். நான் போனதுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் என்னைக்கும் நான் விடவே மாட்டேன். மேல இருந்து நீங்க சந்தோஷப்படுறத பாத்துக்கிட்டே இருப்பேன்னு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், நம்ம பொண்ணையும் நல்லா பாத்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தானே போனேன். இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணா எப்படி? அஞ்சு, நீ நீ நிஜமாவே என் முன்னாடி உட்காந்துருக்கியா? நீ எங்ககிட்டே வந்துட்டியா? என்ன போலீஸ் மாமா இப்படி குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? நான் என்னைக்கு உங்களை விட்டு போனேன்? உங்களை விட்டு போயிருந்தா தானே திரும்பவும் வர்றதுக்கு. நான் எப்பவும் உங்க கூடயும் நம்ம பொண்ணு கூடயும் தான் இருக்கேன். உங்ககிட்ட நான் அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. எப்பவும் என் மாமா பாக்குற வேலைக்கு நல்லா தைரியமா போல்டா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. சின்ன விஷயத்துக்கு கூட ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிற புருஷனை தான் எனக்கு பிடிக்கும். சேச்சே, இப்படி இருக்க சக்தியே எனக்கு பிடிக்கல. அழக்கூடாது. எப்படி? எப்படின்னா, இப்ப நான் சிரிக்கிறேன்ல, அந்த மாதிரி சிரிங்க சிரிங்க. எனக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் இல்ல, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். சரிங்க. இப்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்கீங்க மாமா. அஞ்சு, நீ எங்க கூடவே இருந்துரு. அது முடியாதுல்ல மாமா. ஆனா கவலைப்படாதீங்க, எப்பவும் நானும் உங்களையும் நம்ம பொண்ணையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணா எனக்கு கஷ்டமா இருக்கு. நானும் சந்தோஷமா இருக்கணும் தானே எப்பவும் நீங்க நினைப்பீங்க. அப்போ என் புருஷனும் சரி, என் பிள்ளையும் சரி சந்தோஷமா இருக்கணும். எனக்கு தெரியும் அஞ்சு, நீங்கள பார்த்துக்கிட்டு தான் இருப்ப. அதனால தாண்டி நிறைய டைம் கஷ்டமே வந்தாலும் அழக்கூடாதுன்னு தைரியத்தோட இருக்கேன். அவ்வளவுதான். நான் சொன்னதை பத்தி யோசிச்சீங்களா இல்லையா? இன்னும் எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க? எதை கேக்குறேன்? என்ன மாமா, என்னோட கடைசி ஆசையா உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேன், அதை மறந்துட்டீங்களா? அஞ்சு, விளையாடாத. அது மட்டும் என்னால எப்பயுமே முடியாத. நீ இருந்த இடத்துல இன்னொரு பொண்ண
முடியவே முடியாது. போலீஸ்காரருக்கு இப்படி சொன்னாலாம் புரியாதா என்ன? என்னோட கடைசி ஆசைன்னு சொல்லியும் அத ரொம்ப நாளா நிறைவேத்தாம இருக்கீங்க. அப்புறம் பாத்துக்கோங்க, உங்க அஞ்சு உங்க மேல கோவப்படுவான். நீ கோவப்பட்டாலும் சரி, என்னால முடியாது அஞ்சு. சத்தியமா முடியாது. நீ இருந்த இடத்துல இன்னொரு பொண்ண என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. உன்னால எப்படி அப்படி யோசிக்க முடியுது? ஏன்னா எனக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். எப்பவும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க என்ன நினைச்சு யோசிக்கிறது, கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்குங்க. நீங்களும் உங்க வாழ்க்கைய வாழணும்ல. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 30 வயசுலாம் ஒரு வயசா? அந்த வயசுலயே இப்படி தனியா இருக்கணும்னு என்ன இருக்கு? அதெல்லாம் இல்ல, நீங்க யோசிக்கணும், கண்டிப்பா யோசிக்கணும். உங்களுக்காக இல்லைனாலும் நம்ம பொண்ணுக்காக இன்னொரு வாழ்க்கைய கண்டிப்பா நீங்க தேடிக்கணும். எப்பவும் என் புருஷனும் பொண்ணும் சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். அப்பதான் என் ஆத்மா நிம்மதியா சாந்தி அடையும். சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. அஞ்சு, நீங்க யோசிப்பீங்க, எனக்கு தெரியும். யாருக்காக இல்லைனாலும் உங்க அஞ்சுக்காக நீங்க யோசிப்பீங்கல்ல. சரி சரி, நான் போயிட்டு வரேன். நிம்மதியா தூங்குங்க. பாய் மாமா. அஞ்சு போகாதடி, என் கூடவே இரு. எனக்கும் உங்க கூட இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு, ஆனா முடியாதே. அஞ்சு, அபி ஒன்னும் இல்லடா, தூங்கு. அப்பா இங்கதான் இருக்கேன், தூங்கு. இப்போ அஞ்சு தானே வந்தா, ஆனா உண்மையா வந்து உட்காந்து பேசுன மாதிரியே இருந்துச்சு. இப்படி தாண்டி அடிக்கடி கனவுல வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு போயிடுற. ஆனா உண்மையா நீ வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அஞ்சு. பழையபடி நம்ம வாழ்க்கைய எப்ப திரும்ப வாழ போறோம் எனக்கு தெரியல. வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்களோட அட்மின். ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் போயிடுறேன். இவங்க யாருடான்னு பாக்குறீங்களா? நியூவா 2 பேரை காமிச்சிருக்கேன். ஸோ இவரோட பேரு ரவி, இவங்களோட பேரு பத்மாவதி. இவங்க 2 பேரும் நம்மளோட சஞ்சனான்னு நியூவா ஒரு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, சித்துவோட பேர், அவங்களோட அம்மா அப்பா. ஸோ இனிமே இவங்களும் நம்ம கதையில வருவாங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். பத்மா, சஞ்சய் எப்போ ஊர்ல இருந்து வரா? ஃபோன் பண்ணாலா? பேசுனியா இல்லையா? ஆமா, உங்க பொண்ணு அப்படியே என்ன கேட்டுதான் ஊட்டி போனா பாருங்க. உங்ககிட்ட கேட்டுதானே போனா. என்னைக்கு அவ நான் சொல்றத கேட்டிருக்கா? எப்பவும் அப்பா செல்லம் தான் அவ. அதுக்காக பிள்ளைக்கு ஃபோன் கூட வாடி பண்ணல நீ? அதெல்லாம் ஃபோன் பண்ணேங்க. இன்னைக்கு வந்துடுறேன்னு சொன்னா, இன்னும் ஆளை காணோம். சரி, இன்னைக்கு ஏதோ பிசினஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, கிளம்பலையா? அதான் என் புள்ள வரா ஆல்ரெடி. அவளை பார்த்துட்டு நான் கிளம்புறேன். எப்பவும் என் புள்ள தான் ராசி. இன்னைக்கு வர புதுசா ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறேன். என் பிள்ளைய பார்த்துட்டு போனா அந்த வேலையும் சக்சஸா முடியும்ல. அப்பப்பா, உங்க பிள்ளைக்கு ரொம்ப தாங்க செல்லம் கொடுக்குறீங்க. என்னதான் இருந்தாலும் கல்யாணம் கட்டி இன்னொரு வீட்டுக்கு போறவதான், பாத்துக்கங்க. அப்படி என்ன என் பிள்ளைய நான் தனியா அனுப்பிடுவேனா என்ன? எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ளடி. வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். என் பிள்ளை எப்பவும் என் கூட தான் இருப்பான். ரொம்பதாங்க. இந்த காலத்து பசங்க வீட்டோட மாப்பிள்ளையா வந்து இருக்கிற போறாங்களா என்ன? நடக்கிறத பேசுங்க. நீ வேணா பாத்துட்டே இரு பத்மா. என்னால என் பிள்ளை இல்லாமலாம் இருக்கவே முடியாது. கண்டிப்பா வீட்டோட மாப்பிள்ளையா தான் ஒரு பையனை பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். எப்படியும் என் பிள்ளை என் ஆசைக்கு கொறிக்க நிக்கவே மாட்டான். பார்க்கலாம் பார்க்கலாம். நாளைக்கு தான் உங்க புள்ள போய் வேலையிலே ஜாயின் பண்ண போறா. அடுத்து நீங்க ஆசைப்படுற மாதிரி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அவளுக்கும் வயசாகுதுல்ல, சோ கல்யாணம் பண்ணணும் இல்லைங்க. நம்மளதே நல்ல பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸா பண்ணிட்டு இருக்கோம். பிள்ளை இன்னொருத்தர்கிட்ட போய் கை கட்டி வேலை பாக்குறேங்கிறா. என்னவோ எனக்கு அதுதான் சுத்தமா பிடிக்கவே இல்ல. நம்ம பிசினஸ பார்த்தாலே போதாதா என்ன? நீங்க அவ ஐடி கம்பெனிக்கு படிச்சிருக்கா, அப்ப அந்த வேலைக்கு போகணும்னு தானே ஆசைப்படுவா. சரிதான், இருந்தாலும் புள்ள கூடவே இருந்து பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் பத்தியா. நீங்களாச்சும் உங்க பிள்ளையாச்சுப்பா, என்னால விடுங்க. அப்புறம் என்னடி, எனக்கு எப்பயுமே என் புள்ளதான் ராசி. உனக்கே தெரியும்ல. நாம கல்யாணம் பண்ணி வந்தப்போ நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. எப்ப நம்ம பிள்ளை பிறந்தாலோ அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் என் பிள்ளையோட ராசிடி. சரிதாங்க. ஆனா பொட்ட பிள்ளைக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்க கூடாது. ரொம்ப கொடுக்குறீங்க, பாத்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா, அம்மா. அப்பா, என் சஞ்சு குட்டி வந்துட்டாளா? உன்னை பார்த்துட்டு தான் ஆபீஸ் போகணும்னு அப்பா இவ்ளோ நேரமா ஆபீஸ் போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா, ஏதாச்சும் புது கான்ட்ராக்டா? ஆமாடா. என் பிள்ளை மூஞ்சில முழிச்சிட்டு போனா தானே நல்லபடியா நடக்கும். அதான் இவ்ளோ நேரமா காத்துட்டு இருந்தேன். கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா சக்சஸ் தான். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் கிடைக்கும். இது போதும்டா. நல்லபடியா போயிட்டு வந்ததானே? ட்ரிப்ல எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லையே?
எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்கம்மா. எதுவும் ப்ராப்ளம் இல்ல. பொட்ட பிள்ளை சொல்ற பேச்சே கேக்குறது இல்ல. ஆம்பளை மாதிரி டையின்னு அங்க இங்க தனியா போயிட்டு வந்துகிட்டு இருக்க. பாப்பா என்னதான் சொல்றத உன்ன. என்னம்மா நீங்க பொண்ணுனா வீட்டுக்குள்ளே இருக்கணும், யாரையாச்சும் எதிர்பார்த்துதான் இருக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? எப்பயும் பொண்ணுங்க இண்டிபெண்டா தான் இருக்கணும், எல்லா இடத்துக்கும் தனியா போயிட்டு வரணும். அப்பதான் ஈஸியா எல்லாரையும் பழக முடியும், எல்லாரைய பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த உலகத்துல மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்கம்மா. எல்லார பத்தியும் கொஞ்சமாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. புதுசா இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றப்பதான் நமக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பாத்தியாடி, என் பிள்ளை கிட்ட இருந்து கத்துக்கோ. எவ்வளவு அறிவா பேசுறா பாரு. போதும் அப்பா உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாது. உடனே உங்க அப்பா சப்போர்ட்டுக்கு வந்துருவாரே. சரி வந்து டயர்டா இருப்பேன், போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. சரிங்கம்மா. ஏங்க, எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தான். என்னதான் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து தனியா எல்லாத்தையும் இண்டிபெண்டா பண்ணுங்கன்னு அனுப்பி வச்சாலும் பயமா தானங்க இருக்கு. அவ்வளவு தூரம் தனியா போயிட்டு வரேன்னு போயிட்டு வந்திருக்கா. நீங்க ஏதாச்சும் கண்டுக்கிறீங்களா? அவளுக்கு நீங்க தான் நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவ செய்யறதெல்லாம் கரெக்டுன்னு அவ சொல்றதுக்கெல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க. என்னதான் அவ சொல்றது கரெக்டா இருந்தாலும் நமக்கு இருக்கிறது ஒத்தைக்கோர் பொட்ட பிள்ளைங்க. அவளை இத்தனை வருஷமா ஓவியமா வளர்த்து வச்சிருக்கோம். இப்போ ஏதாச்சுன்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா? கொஞ்சமாச்சும் அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. இந்த மாதிரி தனியா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரதெல்லாம் நல்லாவா இருக்கு? காலங்கட்டம் கெட்டு போயிருக்கு. சரி இங்க பாரு பத்மா, அந்த காலத்து அம்மா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நம்ம பிள்ளைக்கு எல்லாம் தெரியும், அவ பண்றதெல்லாம் கரெக்ட் தான். சரியா? போ, வேலை இருந்தா ஏதாச்சும் பாரு. நான் ஏதாச்சும் சொன்னா இப்படி ஏதாச்சும் சொல்லி என் வாய் அடைச்சிருங்க. சரி, அப்புறமா ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. சரி, மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி பத்மா. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல அக்கா என்னாச்சு, ஏன் நீங்க வீடியோ கொடுக்கல, உடம்பு சரியில்லையா, அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நான் ஃப்ரைடே கொடுத்த வீடியோல காதலில் விழுந்தேன் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல நான் கண்டிப்பா சொல்லியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ சரியாகிற வரையும் கொஞ்சம் விட்டு தான் வீடியோ கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். பட் மனதை பறித்தாளுக்கு நிறைய புது உறவுகள் இருக்கீங்க, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேங்க. அதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அதனாலதான் என்னால கரெக்டா வீடியோ கொடுக்க முடியல. எனக்கு தெரியும் லாஸ்ட் வீக் வெறும் 3 வீடியோ தான் கொடுத்துருந்தோம். இப்போ நான் நல்லா இருக்கேனான்னு கேட்டா ஓகே தான். அதான் ரெகுலரா டெய்லி என்னால் வீடியோ கொடுக்க முடியுமான்னு தெரியல, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னால் முடிஞ்ச வரையும் கண்டிப்பாக டெய்லி நான் வீடியோ கொடுக்குறேன். இப்போ நான் கொஞ்சம் ஓகே தாங்க, முடிஞ்ச வரையும் கண்டிப்பா டெய்லி வீடியோ கொடுக்குறேன். பட் என்னைக்காச்சும் முடியலன்னா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் நீங்க அனுப்பின கமெண்ட்ஸ்க்கும் என்னால ரிப்ளை பண்ண முடியலங்க. அதுல சில பேர் என்னாச்சு என்ன ரீசன்னு கேட்டிருக்கீங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் என்னால கமெண்ட்ஸ்ல எப்படி ரிப்ளை பண்றதுன்னு தெரியல. அதனால தான் நான் வந்து வீடியோலே பேசிடலான்னு பேசிட்டு இருந்தேன். ஸோ உடம்பு சரியில்லை, அதான் ரீசன். இனிமே கண்டிப்பா வீடியோ போட நான் ட்ரை பண்றேன். என்னைக்காச்சும் வீடியோ வரலன்னா எதுவும் நினைச்சுக்காதீங்க. இதுதாங்க உங்க எல்லார்கிட்டயுமே பேசிடலான்னு நினைச்சேன், அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. புதுசாக 2 கேரக்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இனிமே அவங்களும் நம்ம கதையில் வருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து யார் சக்தியோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அபிக்குட்டிக்கு அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன லீட் மாதிரி தான் இன்றைக்கி நான் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்கலாம், இதுக்கப்புறம் கதை எப்படி போகுதுன்னு நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாருமே நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண வரோங்க. பாய்.